ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு விஏஓ ஆகியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபேமிலியில் என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆள் வந்து என்னோடய அத்தை, என்னோடய மாமியார். இவங்க பேர் வந்து அன்னாராணி. ஸோ இவங்கக்கிட்ட உங்கள் சார்பாக சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் அன்னாராணி. உங்கள் மருமக இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிச்சு ஒரு விஓ ஆயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மகன் பிறந்தபோது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனோ, என் மக பிறந்தபோது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனோ அதே மாதிரி இருக்கேன். அதை விட சந்தோஷம். ஓகே, அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? என்ன சப்போர்ட்டு, கொஞ்சம் வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். என் மருமகளை எதிர்பார்க்க மாட்டேன். அவள் வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியாகவே படிக்கிறா, எல்லாம் செய்கிறா. மற்ற வேலைகள் நானாக பார்ப்பேன். வேறு எதுவும் அவளை வந்து சொல்ல மாட்டேன். அப்படியும் அவள் வந்து பார்ப்பா. சில நேரம் வீட்டில் வேலை பார்க்கும்போதும் கிச்சனில் டீ போட்டான்னா பக்கத்தில் செல்லில் படிச்சுக்கிட்டே பார்ப்பா. அப்புறம் பாத்திரம் விளக்குனாலும் அதையும் ஒரு இதில் வச்சு படிச்சுக்கிட்டே தான் விளக்குவா. அவள் நல்லா படித்தா என் மருமக. ஓகேம்மா, விஏஓங்கிற போஸ்டிங் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க இந்த போஸ்டிங்கில் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா, இல்லை எல்லாரும் படிக்கிறாங்க அவளும் படிக்கிறா அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, எனக்கு தெரியும் என் மருமக நல்லா படிக்கும்போதே ஒரு நல்ல போஸ்டிங் வருவான்னு தெரியும். ஆனால் விஏஓன்னு தெரியாது. விஏஓன்னொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் வீட்டுக்காரர் இறந்தப்போ அவங்க இறந்ததுனால நான் வந்து இந்த விடோ சர்டிஃபிகேட்டுக்காக போனேன். போய் கொடுத்தப்ப அவங்க வந்து அதை எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி ஒன்றுமே இது பண்ணலை. எனக்கு விடோ பென்ஷனே வரலை. உயிரோடு போய் நிற்கும் போதுமே அவங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் கேட்டாங்க. நான் கொடுத்துமே அவங்க எதுவுமே எனக்கு செய்யலை. அப்போ அலைஞ்சு அப்புறம் என்னால் முடியலை, போக முடியல. கம்பெனியில் வேலை பார்த்து லீவ் போட்டு போக முடியலன்னு நான் போகவும் இல்லை. அதனால் நான் என் மருமகிட்ட சொல்லியிருக்கேன், யாராக இருந்தாலும் சரிம்மா, நீ வந்து உங்ககிட்ட வர்றவங்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம நல்ல ஒரு மனசோட கஷ்டப்பட்டவங்களை பார்த்து உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துரு, எல்லாம் நல்லா செய்யுமா, நல்லா உதவி செய்ய, அதுவே போதும் அப்படின்னு சொன்னேன். சரிங்கம்மா, இந்த மாதிரி உங்கள் மருமகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்க மாதிரி இப்போ நிறையா பொண்ணுங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. படிக்கிறத படிக்கட்டும்னு விட்டுறணும். அதாவது என் கூட எங்கள் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க. என்ன படிக்கிறேன்னு புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, எல்லா வேலையும் நீயே பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, என் மருமக படிக்கட்டும். காலமும் நேரமும் கடந்து போனால் திருப்பி கிடைக்காது. இந்த வயசில் தான் படிக்க முடியும். என்ன மாதிரி 50 வயசுக்கு மேலே படிக்க முடியாது அப்படின்னு நினச்சி நான் அதை அவங்ககிட்ட சொல்லிடுவேன். இல்லைன்னா மனசில் வச்சுட்டு பேசாமல் இருந்துடுவேன். பெண்கள் வந்து இந்த காலம் நல்லா படித்தாதான் நல்லது. படித்து அவங்க ஏதோ ஒரு வேலையை தேடிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கலாம். யாருக்கையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு உதாரணம் நான் எனக்கு வந்து படிப்பு கம்மியாக இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுனால டெய்லரிங் வேலையை வச்சு என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன். இப்படி எல்லா பெண்களுமே அவங்கவுங்க இது பொழப்பை பார்த்துக்கலாம், அவங்கவுங்க செலவை பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஆண்கள் கையை எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிற மாமியாரோ அம்மாவோ பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு படிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு படிக்க முடியும். சரிங்கம்மா, உங்கள் மருமகளை பற்றி வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டால் சொல்லுங்கள். என் மருமகளை பற்றியா? என் மருமக ரொம்ப நல்ல குணம். நிறைய படிச்சிருக்கா. டிசிஎஸ்சில் படித்து பிஇ படிச்சிருக்கா. படிச்சுட்டு வேலை பார்த்தா. வேலை பார்க்குறப்பவும் சரி, அதாவது சிலவங்களுக்கு ஒரு இதாக இருப்பாங்க, அதாவது மமதன்னு சொல்லுவாங்க, அது என்னமில்லாமல் சொல்லுவாங்க, அகங்காரம். ஆனால் என் மருமக ரொம்ப அன்பான பிள்ளை. அவள் குணத்தை பார்த்தே நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவ்வளோ நல்ல பிள்ளை. இப்போ வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவள் என்றைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சிஸ்டர், உங்கள் மாமியார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா, மோட்டிவேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பற்றி, அவங்களோட சப்போர்ட்டை பற்றி இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நான் வந்து இந்த போஸ்ட் வாங்கினேன் அப்படின்னா அது வந்து அத்தை சப்போர்ட் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நான் வந்து அத்தை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தால் கூட இல்லைடா நீ போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி எந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ படி, அவன் எந்திரிச்சிட்டானா உன்னை படிக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க டீ கொண்டு வந்து வைப்பாங்க, பால் எதுவாக இருக்கட்டும் எனக்கு கொண்டு வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து இந்த வேலை அவள் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு அவங்க போட்டதே கிடையாது. நானாக தான் வந்து சரி நான் அவங்களுக்கு நானாக தான் போய் ஹெல்ப் பண்ணுவேனே தவிர இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்க இது நாள் வரைக்கும் சொன்னதில்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட வந்து 5.5 வருஷம் ஆச்சு. இந்த வேலையை பாரு அப்படின்னு அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. நானாக தான் இதை நான் பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணுவேன். நான் எந்திரிச்சு வரணும் அப்படின்னு அவங்க வந்து இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்தது கிடையாது. அதே மாதிரி எங்களை டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே டீ எல்லாமே போட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து படித்தா உங்களோட மருமகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லாட்டினாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க, படிங்க அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுங்கள். அது வந்து அம்மாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மாமியாராக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லேடிஸால் வந்து அவங்களால படிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அதையும் மீறி அவங்க கிடைக்கிற டயத்தில் படிக்கிறாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து வேறு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்க படிக்கிற அந்த டயத்தில் அவங்களுக்கான டயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து படிப்பாங்க. எங்கள் அத்தை மாதிரி எல்லா அத்தையும் வந்து படிக்கிற மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் என்ன மாதிரி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே சிஸ்டர். அம்மா, நீங்கள் விஏஓ ஆஃபீஸில் போய் விடோ பென்ஷனுக்காக அலைஞ்சதாகவும் உங்கள் கணவர் இறந்தப்ப நிறையா கஷ்டப்பட்டதாகவும் சொன்னீங்க. அது உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்களா? பண்ணி கொடுக்கல. அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க எதுவுமே செஞ்சு கொடுக்கல. நான் அலைஞ்சது தான் மிச்சம். அலைஞ்சிட்டு எனக்கு அழுகலையாக வரும். அதனால சரி நம்ம சம்பாதிக்கிறது தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அதோட விட்டுட்டேன், போகலை. அதான் என் மருமகளாவது நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் மகா படிச்சுட்டு இருக்கும்போதும் நான் அப்படி தான், என் பிள்ளைங்க ரெண்டும் படிச்சுக்கிட்டு இருந்தா நான் வந்து மற்ற வேலைகளை பார்த்துட்டு பிள்ளைகளை எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவளையும் என் மகளாக தான் நினச்சி நான் வந்து பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற வேலையை பார்ப்பேன். ஓகேம்மா.